வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. 1995 அப்போ நான் மாலை முரசு, கதிரவன் இந்த பத்திரிகைகளில் நிருபராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஆண்டு வந்து ரொம்ப பரபரப்பாக இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஆண்டு. ஒரு பக்கம் ஜெயலலிதா ஆட்சியினுடைய அராஜகத்தோட உச்சம். அதெல்லாம் அதுக்கு மேலே அதை விட கேவலமாக ஒருத்தர் ஆட்சி செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருந்த காலகட்டம் அது. ஏற்கனவே சொல்லியிருப்பேன், டிராஃபிக் ஜாம் எப்படி இருந்தது, ஆட்சி நிர்வாகம் எப்படி இருந்தது, லஞ்ச ஊழல் எப்படி தலைவிரிச்சு ஆடிச்சு, பொதுமக்கள் யாரும் கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை, பத்திரிகையாளர்கள்லாம் பெரிய அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு அறிவிக்கப்படாத ஒரு நெருக்கடி காலம். அது எமர்ஜென்சி பீரியட் மாதிரி. அந்த டைமில் வந்து ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்தது. அதுதான் அந்த வளர்ப்பு மகன் திருமணங்கிறது. இப்போ நீங்கள் டிடிவி தினகரன் அவரை ரொம்ப கேள்விப்படுவீங்க. அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டார். அன்னைக்கு வந்து அவர் எம்பியா வந்து ஆக்கப்பட்டவர். இவருக்கு அடுத்து வந்து பாஸ்கரன் ஒருத்தர் இருந்தார். அப்போ வந்து ஜேஜே டிவி அப்படின்னு ஒன்று இருந்தது. ஜெயலலிதா பேரில் ஜெயலலிதாவுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இயங்கின ஒரு அலுவலகம் அது. அந்த ஜேஜே டிவியோட நிர்வாக இயக்குனராக பாஸ்கரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அதுக்கு அடுத்த ஒருத்தர் தான் வந்து சுதாகரன் அப்படின்ட்டு. இப்போ சின்ன எம்ஜிஆர்லாம் பேசியிருப்பாங்க. இப்போ இருக்கிற தலைமுறைக்கு இதெல்லாம் மறந்து போயிருக்குதுன்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் விஜயோட அரசியல் மட்டும்தான். அதனால் அந்த சுதாகரனை வந்து வளர்ப்பு மகனாக ஜெயலலிதா தத்தெடுத்தாங்க. அப்போ அந்த சுதாகரனை பார்த்தாலே எல்லாருமே கிண்டலாக சொன்னாங்க. 70 வயசில் ஒருத்தனை வந்து தத்தெடுக்கிறாங்க வளர்ப்பு மகன் சொல்லிட்டு, அவனுக்கு இப்படி கல்யாணமெல்லாம் வர பண்ணுறாங்களே அப்படின்னு அன்னைக்கு நாடே பேசிக்கிட்டு இருந்த நேரம். கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்கன்னா சென்னை எம்ஆர்சி நகரில் மிக பிரம்மாண்டமாக. அது வரைக்கும் அப்படி ஒரு கல்யாணத்தெல்லாம் நம்ம பார்த்ததில்லை. இந்த ஏற்பாடுகளை வந்து கவர் பண்ணோம். இந்த ஏற்பாடுகளை படம் எடுக்கணும். படம் எடுத்து என்னென்ன பண்ணுறாங்கன்றது ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லி எங்கள் ஆசிரியர் வந்து சொல்லிட்டார். ஓனரை வந்து முந்தின நாள் இரவே வந்து சொல்லிட்டார். ஐயா ராமச்சந்திராயத்தன் அவர்கள் சொல்லிட்டு போயிட்டார், நீங்கள் போயிட்டு வந்துடுங்க, இவரை கூட்டிகிட்டு போங்க ஃபோட்டோகிராஃபர் அப்படின்ட்டு அசைன் பண்ணிட்டாரு. நானும் நண்பர், இப்போது ஒரு சினிமா ரிப்போர்ட்டராக இருக்கார் நண்பர் ராம்குமார், நாங்கள் 2 பேரும் தான் வந்து அந்த நிகழ்ச்சியை கவர் பண்ண போகிறோம். அப்போ வந்து டிசி வந்து மௌரியா, அதாவது இப்போ கமல்ஹாசன் கட்சியில் இருக்காரு, அவர் தான் வந்து அந்த பகுதி பொறுப்பு இந்த பார்த்துக்கிறார். நாங்கள் வந்து யாரையும் கேட்கல, அனுமதியெல்லாம் கேட்கல. அப்படி ஒரு நடைமுறை அப்போ இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் கடகடன்னு உள்ளே போனோம். பார்த்து மொத்தத்தையும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து மொத்தத்தையும் கவர் பண்ணிட்டோம். என்னென்ன நடக்குது என்னங்கன்னு அங்கே வேலை செஞ்சவங்கிட்டெல்லாம் கேட்டு ஒரு ரிப்போர்ட்டுக்கான மொத்த தகவலையும் சேகரிச்சுக்கிட்டோம். என்ன பிரம்மாண்டம், என்னென்ன ஏற்பாடு செய்ய போகிறாங்க, நிகழ்ச்சி என்ன, இது எல்லாமே வந்து கிடைச்சிருச்சு. கிடைச்சிட்டு வெளியே போகும்போது நம்ம மௌரியா சார் வந்தார். அவர் ஏற்கனவே தெரியும், பல நிகழ்ச்சிகளில் பார்த்தவர் தான். இன்னொன்று, அப்போல்லாம் வந்து காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப நட்பு ரீதியாக தான் பழகுவாங்க. இன்னும் பெரிய விரோதமெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஆரம்பத்தில் கெடுபிடி காட்டினா கூட வந்து நட்பாகவே வந்து அவங்க அனுப்பி வச்சுருவாங்க. அது இப்போ கூட வந்து அப்படி தான் தொடருதுன்னு நினைக்கிறேன். அப்போ தடுத்து நிப்பாட்டார். யாரை கேட்டு உள்ள வந்தீங்க, என்னென்ன பண்ணிருக்கீங்க, என்னென்ன போட்டு எடுத்துக்கிறீங்க, ஐயோ என்னையா அது எங்களை வம்புல மாட்டி விட்டுரு போறீங்க, உட்காருங்கன்ட்டு உட்கார வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அரெஸ்ட் பண்ணாத குறைதான். அது கிட்டத்தட்ட அரெஸ்ட்னு வச்சுக்கலாம். உட்கார வச்சுட்டாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் நகர முடியல. எங்கள் கையெல்லாம் செல்ஃபோன் கிடையாது, பேஜர் ஒரு சிலர் கிட்ட இருந்தது, எங்ககிட்ட அது கிடையாது. அதனால் வந்து அலுவலகத்துக்கு தகவல் சொல்ல முடியல. எப்படியாவது வந்து தகவல் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு பூத்தில் போயிட்டு வந்து தகவலை வந்து சொல்லிட்டார் நண்பர். சொன்ன பிறகு வந்து அவங்க ஏதோ வந்து பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் இவங்களை சரி ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க, போயிட்டு வாங்க, ஆனால் அந்த படங்கள் எல்லாம் பயன்படுத்தாதீங்க, அப்புறம் எங்களுக்கு பிரச்சனையாக போய்டுன்னு நட்பு ரீதியாக கேட்டுக்கிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து காவல்துறை அன்னைக்கு அவர் நினச்சிருந்தாருன்னா அந்த கேமராவை திறந்து ஃபிலிமை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி எங்களை வந்து அனுப்பிச்சிருக்கலாம். பட் அன்றைக்கி அதை அவர் செய்யலை. ஆனால் கைது செய்யப்பட்டோம். ஒரு குறுகிய காலத்துக்காவது வந்து எங்கே அசைவிடாமல் உட்கார வச்சுட்டாங்க. அது பயமெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் கூட ஒரு காவல்துறை வந்து அவங்க நினச்சா யாராக இருந்தாலும் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அனுபவமாக அது அமைஞ்சது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்க்குறோம். இது நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஜெயலலிதா காலத்தில் நடந்ததை விட மிக மோசமான ஒரு ஆட்சியை நம்ம பார்க்க போகிறோம். காரணம், வந்திருக்கிற ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிற நபர்கள் அந்த மாதிரி.
நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஆட்சிக்கு வர்றவங்களுக்கு அனுபவம் தேவையில்லை, அனுபவசாலியாகத்தான் இருக்கணும் அப்படின்னு. இப்போ மு.க. ஸ்டாலின் முதல்வராக இருந்து அனுபவசாலியாகி வந்தாரா? அது மேயராக இருந்து அனுபவசாலி மேயர் ஆனாரா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் பார்த்தாரு எப்படி நடைமுறை என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அவர் நடந்துக்கிட்டார். அப்படித்தான் வந்த பிறகு ஒன்னொன்னா தவறுகள் செய்தா கூட ஒன்னொன்னா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வர்றவங்க நல்லவங்களா இருக்கணும், நல்ல நோக்கம் கொண்டவங்களா இருக்கணும். நோக்கம் தீயதாக மனசார வந்து ஒரு தீய மனிதர்களாக இருந்துட்டாங்கன்னா அந்த ஆட்சி எப்படி இருக்குன்னா இந்த 60 நாட்களுக்கு நம்ம பார்க்குறோமே அந்த ஆட்சி மாதிரி தான் இருக்கும். கடவுளுக்கு பயப்படுறதா நடிப்பாங்க, ஆனா கடவுள் சொத்தையே கொள்ளையடிப்பாங்க. ஆனா கடவுளுக்கு நான் பயப்பட மாட்டேன், எனக்கு கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர்கள் கோயில்களுக்கு, ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்துவாங்க. அந்த கோயில்கள் சொத்தை மீட்டு திரும்ப கோயிலுக்கே ஒப்படைப்பாங்க. புரியுதா? நம்ம இப்ப நான் சொன்னேன்னா இதை கடந்த ஆட்சியில் பார்த்தோம். அவங்க பெரியார் தான் எங்களுடைய கொள்கை தலைவர்னாங்க. அண்ணா வழியில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னாங்க. கோயிலுக்கு போய் நிறைய பேர் அவங்க கோயிலில் போய் சாமி கும்பிட்றவங்க தான். திமுக காரங்கெல்லாம் யாரும் வந்து சாமி இல்லைன்னு சொல்கிற ஆட்கள் கிடையாது. அதுலேயும் துரைமுருகனுடைய வீட்டு திருமணத்தை அண்மையில் பார்த்த பிறகு வந்து அப்படி ஒரு எண்ணமெல்லாம் யாருக்கும் இல்லை. ஆனால் அவர்கள் கொள்கை ரீதியாக கடவுள் எதிர்ப்பாளர்களை மறுப்பாளர்களாக இருந்தால் கூட கடவுளின் சொத்தை கொள்ளடிக்கிறவங்களாம் இல்லை. கடந்த ஆட்சியில் சேகர்பாபு மட்டுமே, அதாவது இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த அவர் எடுத்த நடவடிக்கை காரணமாக 8000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள் மீண்டும் மீட்கப்பட்டு கோயில்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டன. அதுதான் கடந்த ஆட்சியில் நம்ம பார்த்தது. ஆனால் இந்த ஆட்சி ஆரம்பித்து 60 நாட்களுக்குள்ள பழனி முருகன் பவர்ஃபுல்லான கடவுள் அப்படின்னு நம்ம எல்லாம் கொண்டாடுகிற நம்ம மூதாதையரான அந்த பழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி நிலத்தை வந்து அவங்க பகிரங்கமாக அத்தனை பேரும் பார்க்கும்போதே அதை அபகரிக்க முயற்சி செஞ்சு வசமாக மாட்டிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் எத்தனை பேரும் வந்து காரி துப்புற ஒரு கேவலமான ஒரு அரசாக இது இப்போ காட்சி தருது. காரணம் என்னன்னா, வந்த இந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மனிதர்கள் நல்லவங்கள் இல்லை. அவர்கள் நோக்கம் ரொம்ப ரொம்ப தீமையானது. அது முழுவதுமாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆட்சி இப்படித்தான் இருக்கு. இதுல இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு, இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஒரு சதி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேல ஒரு பழியை வந்து ஏற்கனவே அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. நான் பழின்னு சொல்ல மாட்டேன், அது குற்றச்சாட்டு தான். இந்த குற்றச்சாட்டு வழக்கா பதிவாகி நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்கு. இந்த சதி செயலில் ஈடுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட கிட்டத்தட்ட 12 பேர் வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க. இப்போ புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நெறியாளராக மூத்த ஆசிரியராக பணியில் இருக்கிற திரு விஜயன் அவர்கள், இரா விஜயன், அவரை வந்து விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த சதிக்கு அவர் உடந்தையாக இருந்தார் என்பது தான் பகிரங்கமான குற்றச்சாட்டு. இது வெளிப்படையாக யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதனால விஜயனை கூப்பிட்டு விசாரிச்சாங்க அப்படிங்கிறது போலீஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அது என்னன்னா, இந்த ஆட்சி கவிழ்ப்பு சதிக்கு உடந்தையாக இருந்தார் அப்படிங்கிறத வந்து விஜயன் மீது இவர்கள் போலீஸ் வைத்திருக்கிற குற்றச்சாட்டு. இப்போ விஜயன் வந்து ஒரு மூத்த ஊடகவியலாளர், அனுபவமிக்க பத்திரிகையாளர், ஒரு நெறியாளராக வந்து எந்த விதமான கெட்ட பெயரும் சம்பாதிக்காத ஒரு நேர்மையான ஒரு நெறியாளர் அப்படின்னு பேர் எடுத்தவர். நீங்க அந்த புதிய தலைமுறை விவாதங்களுக்கு போன அத்தனை பேரும், அதாவது கட்சி சார்பின்றி நீங்க யாரை கேட்டாலுமே அதை ஒத்துப்பாங்க. அவருக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, அவர் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவரா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி, அதாவது விஜயன் அவருக்கு எந்த கட்சி சார்பு இருக்கு என்றதெல்லாம் தேவையில்லை. நீங்க மற்ற தொலைக்காட்சிகளில் வருகிற நெறியாளர்கள் அவர்கள் குறுக்கிடுகிற விதத்துக்கும் திரு விஜயன் அவர்கள் குறுக்கிடுகிற விதத்துக்கும் மலைக்கு மடுக்குமான வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். யார் மனசும் நோகாம அதே நேரத்தில் அவர்களுக்கு சம வாய்ப்பு தருவதை அவர் வழக்கமாக வச்சிருந்தார். அது தாவேக நிர்வாகியாக இருக்கலாம், அல்லது அனுதாபியாக இருக்கலாம், திமுக அனுதாபியாக இருக்கலாம், அல்லது திமுக நிர்வாகியாகவே இருக்கலாம், வெவ்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அத்தனை பேருக்குமே சமமான வாய்ப்பை தருவார். அதே போல் அந்த கடுமையான பார்வைன்றது அவருக்கு இருக்காது. மிக இணக்கமாக ஒரு நட்பு ரீதியில் தான் அத்தனை பேர் கூடயும் பழகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பெயர் எடுத்த பத்திரிகையாளர் அவர். இந்த பத்திரிகையாளருடைய செல்போனில்
இந்த சதி தொடர்பான சிலருடைய தகவல்கள் இருக்கு. அவர்களோட பேசிய அந்த உரையாடிய அந்த சேட், அந்த உரையாடல்கள்லாம் இருக்கு. அது தொடர்பாக அவர்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை விசாரணைக்கு அழைத்து 2 நாட்கள் அவரை தீவிரமாக விசாரிச்சிருக்காங்க. அதாவது ஒரு முறை 8 மணிக்கு அழைத்து 12 மணிக்கு அனுப்பி மீண்டும் அதே இரவு 12 மணிக்கு அழைத்து நள்ளிரவு தாண்டி 2 மணி வரைக்கும் வந்து அவர் விசாரணை வச்சுருந்துருக்காங்க. அடுத்த நாளும் அதே போல் விசாரணைக்கு அழைக்கழிச்சிருக்காங்க. இதனுடைய விளைவு வந்து ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள், அதே போல் கட்சி சார்பின்றி அத்தனை தாவைக்க தவிர மீதி அத்தனை பத்திரிகை, அதாவது அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த போலீஸுடைய இந்த ஒரு போக்கை வந்து கடுமையாக கண்டித்து அறிக்கை விட்டுருக்காங்க. ஏன் நான் இந்த முதல்ல இந்த ஃப்ளாஷ்பேக்கை சொன்னேன்னா, போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விசாரணை அப்படின்னு வந்துருச்சுன்னா யாருன்னு பார்க்க மாட்டாங்க. தெரிஞ்சவன் தெரியாதவன் ஏற்கனவே பழகணுவன் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இந்த விசாரணையை யாருமே வந்து குறை சொல்லலை. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிது, விஜயன் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது, அவர்கிட்ட விசாரிக்கணும்னா தாராளமாக கூப்பிட்டு விசாரிக்கலாம். ஆனால் விசாரிக்கிற முறை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதைத்தான் பலரும் வந்து கேள்வி எழுப்புறாங்க. இவரை இப்படி விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் தீவிரவாதியா, நாட்டை விட்டு தப்பி ஓடக்கூடியவரா, அவருக்குன்னு அலுவலகம் வீடு அது எதுவுமே இல்லையா, ஒரு பொறுப்பில் இல்லாத ஒரு நபரா அவர்? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு ஒரு மிகுந்த மரியாதைக்குரிய ஒரு பத்திரிகையாளர் பார்க்கப்படுவார். அப்போ அவருக்கு என்ன தலையில் கொம்பு முளைச்சிருக்கா? அவர் என்ன எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியா? சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா? அவரை கூப்பிட்டு இப்படியெல்லாம் விசாரிக்க கூடாதா அப்படின்னு உடனே சிலர் குதர்க்கமாக கேள்வி எழுப்புறதும், அதுக்குள்ள அவங்களே விசாரணையெல்லாம் முடித்து ஈவன் தீர்ப்பு கூட எழுதிட்டாங்க. விஜயனுக்கு எதிராக தீர்ப்பு எழுதிட்டாங்க சிலர்லாம் பத்திரிகையாளர் போர்வையில். ஸோ இப்படியெல்லாம் சிலர் வந்து கேள்வி எழுப்புறாங்க. அப்படி யாருமே சொல்ல, யாரும் வந்து பத்திரிகையாளராக இருந்தாலும் அவர்களுக்கு தனியாக கொம்பு முளைக்கல. அவங்க சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. எல்லோருமே அரசியல் சட்டத்துக்கு முன்னாடி அத்தனை பேருமே சமன்ற போது பத்திரிகையாளர் மட்டும் எந்த மூளைக்கு? அவர்களும் சமந்தான். ஆனால் அவர்களுக்குன்னு ஒரு பொறுப்பை உணர்ந்து செயல்படுகிற ஒரு நபராக வந்து நம்ம ஒரு சிலரை பார்ப்போம் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது அவரை நம்ம எப்படி விசாரிக்கணுங்கிறது அது அரசியல் சட்டம் சொல்லித்தராது. அது இந்த அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவரை அந்த நேரத்தில் அப்படி அழைக்கழிக்க வேண்டிய அவசியம் என்ன? அடுத்த நாள் விசாரிக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் விசாரிக்கலாம். ஆதாரங்கள் வலுவாக அவருக்கு எதிராக இருந்தால் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். அதை யாருமே மறுப்பே சொல்லலை, அதை யாருமே வந்து தவறுன்னு சொல்லலை. ஆனால் அவரை நடத்திய விதம் தான் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா வந்து மாறி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நிலையை விஜய் ரசிக்கிறாரா, அல்லது விஜய்க்கு தெரியாமே இதெல்லாம் நடக்குதா? ஏன்னா ஆரம்ப காலத்தில் நான் விஜயோட நாளைய தீர்ப்பிலிருந்து நான் வந்து பார்த்துருக்கேன். விஜயை அவருடைய செய்தியாளர் சந்திப்பை பங்கேற்றிருக்கேன், நான் சொல்லியிருக்கேன். அதை பல பத்திரிகையாளர் சந்திப்புகளில் அவர் பேசியிருக்கார். ஒவ்வொரு பத்திரிகையாளரையும் நினைவு வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் பேசி நலம் விசாரித்து அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்ட ஒரு மனிதர் தான் இப்போ முதலமைச்சராக இருக்கிற விஜய். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவருடைய போக்கு மாறி போச்சு, செய்தியாளர்கள் கிட்ட பேசுகிற விதம் மாறி போச்சு. அப்புறம் செய்தியாளர்கள் சந்திக்கிறதே வந்து அவர் நிறுத்திட்டார். எதனால்னா ரஜினி பத்திரிகையாளர் சந்திக்கிறாரா? இது வந்து பலரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், ரஜினி பத்திரிகையாளரை சந்திக்கிறாரா? நீங்கள் மட்டும் ஏன் சந்திக்கணும்? நீங்கள் ரஜினிக்கு இணையாக வந்துட்டீங்க, ரஜினி நம்பர் 1, நீங்கள் அதுக்கு இணையாக வந்துட்டீங்க. நீங்கள் ஏன் சந்திக்கிறீங்க? நீங்கள் சந்திக்காமல் இருந்தால் தான் உங்களுக்கு கெத்து. இப்போ முதல்வராக இருக்கிற விஜய்க்கு சிலர் ஐடியா கொடுக்குறாங்கல்ல சில பத்திரிகையாளர்கள்ன்ற பேரில், நீங்கள் பத்திரிகையாளர் சந்திக்காதீங்க, அவளுக்கு கேள்வி கேட்க தெரியாது, உங்களை அசிங்கப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி விஜயை பயமுறுத்தி வச்சுருக்காங்க இல்லையா? இதே மாதிரி சிலர் அன்னைக்கு இருந்தாங்க. அவங்க நீங்கள் பார்க்காதீங்க, அவங்க காரணம் சொன்னது என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்துடுவீங்க, அப்படி ரஜினி ரேஞ்சுக்கு நீ நிற்கணும்னா பத்திரிகையாளர் சந்திக்காதீங்க. ஏன்னா ரஜினி பத்திரிகையாளர் சந்திக்கிறது இல்லை. அவர் ஏன் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுனா வாய்ப்பு கிடைக்கிற எல்லா இடத்துலையும் அவர் பேசிடுறாரு. ரஜினி ஏன் பத்திரிகையாளர் சந்திக்கிறது இல்லை? அதுக்கான அவசியமே இல்லை. வீட்டு முனையில் வந்து நின்று, வீட்டு வாசலில் நின்று நாலு செய்தியாளர்கள் மைக்கெட்டின்னா உடனே அவர் தன் கருத்தை சொல்கிறார். ஏர்போர்ட்டில் 2 பேர் இருந்தால் கூட கருத்தை சொல்கிறார். அல்லது அவர் கலந்துக்கிற அத்தனை நிகழ்ச்சிகளில் மனசில் இருக்கிறத அன்றைய அந்த அரசியல் நிலவரத்தை பற்றி மொத்தத்தையும் பேசுகிறார். அவருடைய
படங்களுடைய நிகழ்ச்சிகள்னா கேட்கவே வேணாம். அவர் இன்னும் 1 மணி நேரமெல்லாம் வந்து பேசுறாரு. ஸோ அப்படி வாய்ப்பு கிடைக்கிற அத்தனை இடங்களிலும் பேசக்கூடிய ஒரு மனிதர் தனியாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் உண்மை. அதனால யாரும் வந்து ரஜினியை பத்திரிகையாளர் சந்திப்பு ஏன் சார் கொடுக்கறதில்லன்னு கேட்கறதே இல்லை. புரியுது. இந்த விஜய் பதவிக்கு வந்த பிறகு இவ்வளோ அவருக்கு ஒரு மன நெருக்கடி எல்லாரும் ஏற்படுத்தினாங்கன்னும் போது அவரை தான் கூப்பிட்டு கொடுத்தாரு. யாரும் வந்து அவரை கேட்கவே இல்லை. ஆனால் இங்கே விஜய் வந்து எல்லாரும் கேட்குறாங்க, நீ ஏன் பத்திரிகையாளர் சந்திக்கிறதில்ல, ஏன் சந்திக்கலன்ட்டு. அன்னைக்கு அவரை சந்திக்க விடாமல் பண்ணது இந்த சில தற்கூறிகள் தான். அவருடைய விளைவு வந்து அவர் இன்னைக்கு இன்னும் பயந்து போய் இந்த அரசியல் செய்தியாளர்கள்னா சினிமாக்காரங்களையே நம்ம வேணான்னு ஒதுக்கி வச்சோம், அரசியல் பத்திரிகையாளர் இன்னும் சிக்கல் வேண்டான்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கி நிற்கிறார். அதெல்லாம் வேற. ஆனால் இந்த விஜய்க்கு தன்னுடைய இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம்? இந்த மீடியாங்கிறது எவ்வளோ பெரிய பங்கு வகிச்சிருக்கு. அந்த மீடியாவை சேர்ந்தவர்களை எப்படி வந்து நடத்துறது, யார் வந்து தனி சலுகை கொடுத்துருங்க, இவங்களை மட்டும் தனியாக இவங்களுக்கு தனியான ஒரு சிறப்பு கவனம் செலுத்துங்க அப்படிலாம் யாருமே கேட்கல. ஆனால் கொடூரமாக நடத்தாதீங்க, மிக மோசமாக ட்ரீட் பண்ணுறது. இப்போ இவங்க நிகழ்ச்சிக்குன்னா பத்திரிகையாளருக்கு இடமே கிடையாது, ஒளிப்பதிவாக நிற்கக்கூடாது, முதல்ல வெளியே போயிடுங்க, ஒரு மாட்டு கொட்டை மாதிரி இருக்கு, அங்கே போய் உட்காந்து முடிஞ்சால் எடுங்க, இல்லைன்னா கிளம்புங்க, நாங்கள் கொடுத்துட்றோம். அந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்கு இல்லையா? அதே போக்கு தான் பத்திரிகையாளர்களை விசாரணைங்கிற பேரில் இந்த மாதிரி அலைக்கழிப்பது. அதே போல் தங்களுக்கு எதிரான விமர்சனங்கள், கருத்துக்கள் அல்லது பதிவுகளை முன்வைக்கிற அத்தனை பேர் மீதும் வந்து வழக்கு தொடுப்பது அல்லது அவர்கள் மீது அவர்களை கைது செய்வது, நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்துவது, இப்படி வந்து பல்வேறு ஒரு மோசமான ஒரு வழிமுறைகளை விஜய் வந்து கையில் எடுக்கிறார். அல்லது விஜயை அமைதிப்படுத்திவிட்டு அவரை சுற்றி இருப்பவர்கள் இதை செய்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு விஜய் கண்டிப்பாக விளக்கம் சொல்ல போகிறதில்ல. அதனால் அதை எதிர்பார்க்கறது தான் அது வேஸ்ட்டு. ஆனால் நடந்த நிகழ்வுகளை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவை விட மிகப்பெரிய அடக்குமுறையை என்னால் செய்ய முடியும், அதை விட மிக மோசமான கொடுங்கோல் ஆட்சியை தான் நான் தரப்போகிறேன் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிற மாதிரி தான் விஜயனுடைய நடவடிக்கைகள் முழுசாக அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் வந்து என்னுடைய பார்வை. அதுவும் குறிப்பாக விஜயன் விஷயத்தில் மிக அவசரப்பட்டு அவர்கள் இதை செய்கிறார்கள். ஒரு இந்த வழக்கே வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்காக தான் இது வரைக்கும் பார்க்குறாங்க. இதற்கு இப்போ வரைக்கும் சாலிடான எவிடன்ஸ்ன்னு எதுவும் கிடையாது. இது இந்த திமுக சார்பில் குதிரை பேரம் நடத்தப்பட்டது, அதுக்கு இந்த திருநாவுக்கரசுன்ற ஒரு நபர், அதாவது அந்த ஐபிடிஎஸ் கருத்து கணிப்பெல்லாம் வெளியிடுகிற ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக வந்து அவர் புதிய தலைமுறையில் அந்த விவாதங்களில் கலந்துக்குவார். குறிப்பாக விஜயன் நடத்துகிற நிகழ்ச்சியில் நேர்பட பேசலே அவர் நிறைய கலந்துக்குவார். அப்படி கலந்துக்கிட்ட விவாதங்களில் அவர் முன்வைக்கிற கருத்துக்களெல்லாம் வந்து சரியானவையா, அறிவுபூர்வமையான்றதெல்லாம் அதெல்லாம் கேள்விக்குரியது. எப்படி அப்படி ஒரு மொக்கையான ஒரு ஆள்கிட்ட இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது அதில். அதனால் இதற்கு சாலிடான எவிடன்ஸ்ன்னு எதுவுமே இல்லை. அல்லது எவிடன்ஸை வந்து இவங்க உருவாக்குகிறார்களோ அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து எழக்கூடிய அளவுக்கு தான் இந்த வழக்குன்றது மிக மிக ஒரு வலுவிழந்த வழக்காக இருக்குது. அதற்கான அந்த தடயங்கள் அல்லது சாட்சிகளை வலுவாக்குற ஒரு வேலையில் தான் இதெல்லாம் செய்கிறாங்களோ அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுது. அதனால் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் அந்த நீதிமன்றத்தில் இன்னும் தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்துகிற போது தான் இதனோட இருக்கிற ஓட்டைகள் அத்தனையும் வெளியே வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இது ஆரம்ப கட்டம் தான். இந்த ஆரம்ப கட்டத்தில் சந்தேகத்தில் கூப்பிட்டு விசாரித்தாங்க. அந்த விசாரணையே தவறுன்னு யாருமே சொல்லலை. ஆனால் விசாரித்த விதம் மிக தவறானது, அது ஒன்று. அப்புறம் இந்த விசாரணை, போலீஸு இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் வந்து பேசிட்டாங்க, கண்டனத்துக்குரியது. அந்த அவரை நடத்திய விதம் தப்பு தான். ஆனால் அதை விட மிகப்பெரிய தவறு சக பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற சில பேர் இந்த ஊடகத்தில் உட்கார்ந்துட்டு விஜயனுக்கு எதிராக இவர்கள் விசாரணை நடத்தி தீர்ப்பையும் எழுதி விஜயனை ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாகவே மாற்றிட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய வருத்தத்துக்குரியதாக பார்க்கப்படுது. ஆக கூடவே பத்திரிகையாளர், மீடியாக்காரன்ற போர்வையில் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கிற அத்தனை பேரையும் நம்பிடாதீங்க அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். இவங்கெல்லாம் எப்பவுமே இந்த குரூப்பு, இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது, இந்த யூடியூப்பில் அல்லது டிவி விவாதங்களில் உட்காந்து பேசுகிற குரூப்பு. அவங்க ஒரு மாதிரி ஒரு சிக் மென்டாலிட்டி உள்ள ஆட்கள். எப்படின்னா, நம்ம எல்லாரும் வந்து ஆஹா பாக்யராஜ் பாரு எப்பேற்பட்ட திரைக்கதை மன்னன், இந்தியாவே வந்து புகழ்ந்து பேசிய மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், கடைசி வரைக்கும் வந்து அவர் எந்த விதமான சிக்கல், யாருக்கும் அவரால் எந்த தொந்தரவும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு வந்து நல்ல மனிதர் போய் சேர்ந்துட்டாரேன்னு நம்மளாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம்ல.
அப்போ அவங்க வருவாங்க. பாக்யராஜ் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் பார்த்த வேலை என்ன தெரியுமா? அவரும் அவர் மனைவியும் செய்த வேலை டேஷ் டேஷ் டேஷ். என்னடா பண்ணாரு? நாங்க 35 வருஷமா அவரை பார்த்துக்கிட்டு இருக்கோமே, யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணலையே, எங்களுக்கெல்லாம் தெரியாம, எங்களுக்கெல்லாம்னா என்னை மாதிரி நூற்றுக்கணக்கான பத்திரிகைகள் இருக்காங்க, எங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு ரகசிய வாழ்க்கை அவருக்கு இருந்ததுன்னு இவன் சொல்றானே, எப்படிடா அது அப்படின்னு திகைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்குள்ள அவர்கள் பாக்யராஜை பற்றிய வேற ஒரு பிம்பத்தை வடிவமைச்சு அவரை வந்து கெட்டவரை முத்திரை குத்தி அந்த வீடியோ வந்து லட்சக்கணக்கில் ஓடி இருக்கும். அவங்க பர்பஸ் அவ்வளோதான். அந்த மாதிரி நபர்கள் இதுலேயும் வாய வைக்கிறாங்க. வந்து விஜயனை அவர் குதிரை பேரத்தில் ஈடுபட அவர் முக்கியமான ஒரு காரணியாக இருந்தார். அவர் செல்ஃபோனில் இவ்வளோ விவரங்கள்லாம் இருக்குது, பையலோட செல்ஃபோனை கொடுத்துட்டு வர வேண்டியது தானே. இந்த ரேஞ்சுக்கு வந்து அவருக்கு எதிராக பேசுவதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே மனது மிக வருத்தமாக இருக்குது. அதாவது ஒரு சந்தேகம்னு வந்தால் கேட்கலாம், யாருக்கும் அந்த உரிமை இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்? ஒரு சந்தேகம், போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்குது, இது அவ்வளோதான். நான் இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுனீங்க, இவ்வளோ தூரம் அவரை வந்து குற்றவாளி கொண்டு நிப்பாட்டினீங்களே, நாளைக்கு இது ஒன்றும் இல்லைன்னு ஆகப்போகுது. இந்த கேஸே ஒன்றும் இல்லை, இது வந்து உப்பு சப்பு இல்லாத கேஸுன்னு மாறப்போகுது. அன்னைக்கு நீங்கள் எழுதுகிற தீர்ப்பை எந்த பேனா வச்சு திரும்ப அடிப்பீங்க கண்ணா? அது எவ்வளோ தவறான ஒரு அணுகுமுறை. இந்த விஷயத்தில் போலீஸ் ஒரு தப்பு பண்ணுது, விஜயனுடைய அரசு ஒரு தப்பு பண்ணுதுன்னா அதற்கு சற்றும் குறையாத தவறை சக பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லுகிற ஊடகவியலாளர்கள் இந்த மீடியாவில் செய்கிறத பார்க்க முடியுது. இரண்டுமே மிக தவறானது, வருத்தத்துக்குரியது. அதே போல் விஜய் இந்த பெயரை வந்து ரொம்ப சீக்கிரம் எடுத்துட்டார். பதவிக்கு வந்து 2 மாதத்துக்குள்ளேயே இது 91 96 விட கேவலமாக இருக்க போகுதுன்னு பலரும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். நாங்கள்லாம் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதற்கு முழுமையான ஒரு ஆதாரமாகவே வந்து அந்த 60 நாட்களும் வந்து அவங்க செய்கிற ஒன்றும் அமைஞ்சு போச்சு. அதில் இந்த பத்திரிகையாளருக்கு எதிராக, கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக விஜய் அரசு, காவல்துறை, விஜயனுடைய அமைச்சர்கள், விஜயனுடைய கட்சிக்காரர்கள் இவர்கள்லாம் சேர்ந்து செய்கிற வேலைகள்லாம் இருக்கே, அது வந்து ஜெயலலிதா அந்த ஆட்சி காலத்தை விட பல மடங்கு மோசமான ஒரு ஆட்சி காலத்தை கண்முன் கொண்டு வந்து நிறுத்துது. அதுதான் வந்து தாங்க முடியாத வேதனையாக இருக்குது.